லிஃப்ட்டில் க்ரியேட்டிவாக ஷாட் எடுக்கிறேன்னு சொல்லி பல்ப் வாங்கிட்டேன். வணக்கம் கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக மசல் மாஸ் ஏற்றுற பயணத்தில் இன்றைக்கி நாள் 1. இனி நம்ம பயணம் பூரா மசல் மாஸ் ஏற்றுறதுல தான் இருக்க போகுது. அப்படியே எந்த மூட்டுப்பூச்சி கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, ஆரம்பித்த முதல் நாளே வயிற்றில் பிரச்சனை. இதே ஒரு காரணமாக வச்சு ஜிம்முக்கு டேரா போட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு மாத்திரையை போட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இனி நம்ம ஒர்க் அவுட் எல்லாமே மசில் பில்டிங்கை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து லெக்ஸை பிரித்து மேய போகிறேன். ஏன்னா ஒரு செஷன் குவாட்ஸ் ஃபோக்கஸ்ட், இன்னொரு செஷன் ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது. இன்றைக்கி வெறும் போமோகிரானட்டை சாப்பிட்டதால் ஒர்க் அவுட் பண்ணும்போது லைட்டாக கேர் ஆச்சு. அதனாலே என்னன்னு தெரியல, ஒர்க் அவுட்டை ஃபெயிலியர் வரைக்கும் எடுத்துன்னு போக முடியல. சரின்னு டிப்புன்னு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கார்டியோ பண்ணலான்னு சொல்லி நம்ம ஜிம்மில் இருக்கிற மிதிவண்டியை ஏறி உட்காந்து ஜிம்மை பார்த்துட்டே மிதிச்சுட்டு இருந்தேன். சரின்னு அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் முட்டை தோசையை சாப்பிட்டு தூங்கிட்டேன். எந்திரிச்சதும் கிளாக்கு மாட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை சைஸாக மாட்டிட்டு மத்தியானத்துக்கு ரைஸை மெஷர் பண்ணி தயிர் சாதம், மாம்பழம், சிக்கனை சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சரின்னு நம்ம கோவிந்தன் வந்தான், வாடா டீ குடிக்க போகலான்னு சொல்ல நானும் போனேன். நம்ம டயட்டில் இருக்கிறதுனால சர்க்கரையே போடாமல் பிளாக் டீயை குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து வாக்கிங் போகலான்னு வாக்கிங்கை போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து 5 முட்டையை வேக வச்சா ஒரு முட்டை ஃப்ரீன்ற மாதிரி ஒருத்தன் வந்தான். அவனை வாயில் தட்டின்னு வாட்டர் மெலன் ஜூஸை குடிச்சிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.